இந்த பேச்சு இந்த கூட்டத்திற்கு பிறகாக தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்தோம். எதிர்பார்ப்பு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. காஞ்சிபுரம் எங்க மாவட்டத்துல தலைவர் வந்ததே எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. மேலும் இங்க வந்து நிறைய ஒரு இதுவெல்லாம் பண்ண போறாரு. சிஎம் அவர் தான் வருவாருன்னு கன்ஃபார்மா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாரு, வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாரு, மக்கள் கூட இருப்பாரு. அரசியல்வாதிக்கான அடுக்குமொழியில விஜய் அவர்கள் பேசல, அவர் வந்து ஒன்றும் ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சில தான் பேசுறாரு அப்படின்னு ஒரு பரவலா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே அடுக்குமொழியில பேசினாங்கன்றதுக்காக அவங்க அரசியல்வாதியா ஃபுல்ஃபில்லா இருக்காங்களா? மக்களுக்காக அவங்க இருக்காங்களா? அதுதான் இப்ப அவர் வந்து அடுக்குமொழியில பேசல, அதனால அவர் மக்களுக்காக இருக்க மாட்டாருன்னு கிடையாது. அடுக்குமொழியில தான் பேசணும்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? இல்ல அவர் அடுக்குமொழியில பேசலனாலும் மக்களுக்காக அவர் கண்டிப்பா இருப்பார். சொன்னவங்க தாங்க தற்குறி. இத்தனை வருஷம் நாங்க தற்குறியா இருக்கவே தானே அவங்களெல்லாம் சிஎம்மா தேர்ந்தெடுத்து இத்தனை வருஷம் உட்கார வச்சிருக்கோம். அந்த தற்குறிங்களோட இதுல தானே இத்தனை நாள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது யோசிக்கிறது கூட இது இல்லைன்னா அவங்க தற்குறியா நாங்க தற்குறியா? பிரின்சி பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி நல்லா பேசியிருந்தாங்க. இன்னும் என்னென்ன முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் நல்லா பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக அவர் வந்தால் மாற்றம் இருக்கும். இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் திமுக கூட்டணி தான் விடும் அப்படின்றத தொடர்ச்சியாக முன்னெடுத்துருக்காங்க. இந்த வாட்டி விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக இந்த தடவை அவருக்கு சப்போர்ட் இருக்கும். இந்த தடவை ஒரு மாற்றம். யாருடைய சப்போர்ட்? எல்லாரோட சப்போர்ட்டுமே இருக்கும். ஏன்னா இந்த மதம் அவங்க இஸ்லாமியர் அப்படின்னு கிடையாது. எல்லாரோட சப்போர்ட்டுமே அவர் கண்டிப்பாக இருக்கும். போய் அந்த ஊர்ல இருக்க பிரச்சனைகளை மையமா கொண்டு பேசுற மாதிரியே தான் காஞ்சிபுரத்துக்கும் நெசவாளர்களோட பிரச்சனையை பேசியிருக்காரு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நெசவாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட தொழில் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை பத்தி அவர் பேசியிருக்கிறது எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி வாலாஜாபாத் அகரம்ல இருக்க ஏரி வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ரீசெண்டா தான் போக்குவரத்து நிறைய பாதிப்பு அடைஞ்சது. அதை பத்தியும் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்காக பேசும்போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதை நாங்க கண்டிப்பா அவருக்கு இதை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப இந்த 2000 மக்கள் வந்ததுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க பாதுகாப்பா தான் வந்திருக்கோம். நாங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க சொந்த செலவுல வந்திருக்கோம். யாருமே வந்து கட்சியில இருந்து கொடுத்தோ இல்ல அவங்க கட்சி மூலியமா எங்களுக்கு வந்து எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நாங்களா தலைவரை பார்க்கணும் அப்படின்ற